ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்துட்டு ஹஃப்கார்டன் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். யாரெல்லாம் லாஸ்ட் வீடியோ பார்க்கலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த லாஸ்ட் வீடியோ ரெண்டுமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் வாரியர் மெமோரியல்னு சொல்லிட்டு ஒரு இடம், இதுவும் வந்துட்டு அந்த மியூனிக் ரெசிடென்ஸோடு சேர்ந்து அடுத்தது ஹஃப்கார்டன். ஸோ அதோட கண்டினியூஷனாக இதோட ஹஃப்கார்டனோட ஈஸ்ட் சைடு இருக்குது. ஸோ இதுதான் அந்த பில்டிங். இந்த பில்டிங்கோட பேர் வந்துட்டு பவேரியன் ஸ்டேட் சான்சலரி அப்படின்ற பில்டிங்கு. ஸோ அங்கே நடுவில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு வார் மெமோரியல். இது வந்துட்டு வேர்ல்ட் வார் 1 வந்து இறந்து போன சோல்ஜர்ஸ்க்காக ஒரு மெமோரியல் மாதிரி கட்டின இடம் தான் இது. இப்போது இந்த இடத்தோட 360 டிகிரி வியூ பாருங்கள். ஸோ இந்த சைடு பார்க்கும்போது நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா ஹஃப்கார்டன் தெரியும். ஸோ அப்படியே இந்த சைடு டேர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு வார் மெமோரியல். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக அந்த நடுவில் இருக்க ஸ்ட்ரக்சரு. ஸோ அதுதான் வந்துட்டு வார் மெமோரியல். ஸோ ஒரு மார்பிள் பில்டிங் மாதிரி. ஸோ அங்கே ஒரு ஸ்டாச்சு அந்த கிங்கோடது. ஸோ அதோட டாப் வியூ ரொம்ப பெரிய பில்டிங், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்காக போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வே வழியாக நம்ம இப்போ வார் மெமோரியலை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வார் மெமோரியல் கிட்டே போகிறதுக்கு 4 சைடும் என்ட்ரன்ஸ் இருக்குது. எந்த சைடு வேணால் நம்ம போகலாம். ஸோ இப்போ ஒரு என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த மார்பிள் பில்டிங்ஸ், இதுதான் வார் மெமோரியல். ஸோ அந்த மெமோரியலில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா உன்செரன் கிஃபாலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா என்னென்னா அந்த சோல்ஜர்ஸே அவங்க சொல்கிற மாதிரி ஃபார் அவர் டெட் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி நிறைய கல்வெட்டு மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் அது. ஸோ இந்த வார் மெமோரியல் இந்த இடத்துக்கிட்டேயும் 4 சைடும் ஸ்டெப்ஸ் இருக்கும். கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அது வழியாக நம்ம உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எல்லா பக்கமும் நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே பாருங்கள், இந்த இடத்துல கூட அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கல்வெட்டு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சோல்ஜர் வந்துட்டு ஒரு இறந்து போன எப்படி ஒருத்தர் அப்படியே படுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு தான் உள்ளே இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அந்த இடம் ரொம்ப அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்தோன்னே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் வந்துட்டு படுத்துட்ருக்கிற மாதிரி. ஸோ இங்கேயும் ஒரு கல்வெட்டு பாருங்கள். ஸோ சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. இந்த வார் மெமோரியல் வந்துட்டு வேர்ல்ட் வார் 1 இறந்து போன சோல்ஜர்ஸ்க்காக கட்டினது. திருப்பி செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் இந்த பில்டிங் வந்துட்டு நிறைய டேமேஜ் ஆச்சு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் போட்டிருக்கு பாருங்களேன், அது ஆல்ரெடி உங்களுக்கு படித்து காமிச்சேன், உன்செரன் கிஃபாலன். ஸோ இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஜெர்மனில் போட்டிருக்கு 22,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னும் 11,000 பேர் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்கன்னும் 6,600 பேர் வந்துட்டு வான்வெளி போர் புரிவாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் வச்சுட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு 6,600 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது வார் மெமோரியலுக்கு அப்புறமா இந்த பக்கம் இருக்கிற பில்டிங்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சோல்ஜர் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த பில்டிங்கு.
இந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஹீரோஸ் ஆஃப் பவேரியன். ஸோ அந்த சோல்ஜர்ஸை வந்துட்டு ஹீரோஸாக வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஒரு போர் வீரர் வந்துட்டு ரொம்ப பிரேவாக போருக்கு தயாராக நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்துட்டு இந்த பில்டிங்கு பவேரியன் ஸ்டேட் சான்சலரி அந்த பில்டிங்கு. ஸோ அதிலிருந்து வியூ. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டேன். ஸோ அதோட டாப் வியூ ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக கார்டன் வச்சுட்டு நிறைய பேர் அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது அந்த இடத்துல இருந்த கார்டன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்துட்டு இன்னும் அந்த டேமேஜ்டு கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ அது இன்னுமே எதுவுமே சரி பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. மியூனிக் ரெசிடென்ஸில் இருக்கிற வார் மெமோரியலும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இருந்தாலும் இந்த பேலஸோட ட்ராவல் வீடியோ இன்னும் முடியல. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழச்சின் ஜெர்மனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்த்து மியூனிக் ரெசிடென்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்தது ரொம்ப சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான வீடியோ இருக்குது. ஸோ அதில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.